கேட்சே மெமரியோட பர்பஸ் நீடு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேட்சே மெமரி அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கேட்சே மெமரி இஸ் a ஸ்மால் ஹை ஸ்பீட் மெமரி located between the CPU and main memory, அதாவது RAM. It stores frequently used data and instructions temporarily. கேட்சே மெமரி அப்படின்றது என்னன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்பவே ஹை ஸ்பீடான மெமரி. இது வந்து சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவில் இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக நமக்கு கேட்சே மெமரி தேவை அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டு இன்க்ரீஸ் ப்ராசஸிங் ஸ்பீட், அதாவது சிபியூ ஒர்க்ஸ் மச் ஃபாஸ்டர் தென் ரேம். அதாவது நம்மளோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை விட நம்ம சிபியூ அப்படின்றது ரொம்பவே வேகமாக ஒர்க் பண்ணும். கேட்சே மெமரி சப்ளைஸ் டேட்டா குயிக்லி டு த சிபியூ அண்ட் ரெடியூசஸ் வெயிட்டிங் டைம். அதாவது நம்ம கேட்சே மெமரி அப்படின்றது என்ன பண்ணுவோம்னா, சிபியூ ஒரு விஷயம் கேட்டுச்சுன்னா உடனே எடுத்து கொடுத்துரும். நம்ம ரேம் கிட்டேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதே சிபியூ வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுக்காக தான் வந்து நமக்கு கேட்சே மெமரி ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் விஷயம் பார்த்தோன்னா, டு ரெடியூஸ் த மெமரி ஆக்சஸ் டைம். அதாவது ஒரு விஷயத்த கேட்ட உடனே ஒருத்தவங்க 5 நிமிஷத்தில் செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம வேலையை சொல்லுவோமா, இல்லை 5 செகண்டில் சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட வேலையை சொல்லுவோமா? கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த 5 செகண்டில் யார் வேலையை முடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லுவோம். ஸோ கேட்சே அப்படின்றது என்ன பண்ணுன்னா, டக்குன்னு வந்து அது என்ன தேவையோ அந்த டேட்டாவை வந்து எடுத்து கொடுக்க போகுது. அக்சஸிங் டேட்டா ஃப்ரம் ரேம் டேக்ஸ் மோர் டைம். ரேம் கிட்ட போச்சுன்னா 5 minutes கிட்ட ஆகும். அதே கேட்சே ஸ்டோர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு டேட்டா, ஸோ சிபியூ கேன் அக்சஸ் இட் ஃபாஸ்டர். நம்ம கேட்சேன்றது பக்கத்துலேயே இருக்கும், சிபியூக்கு பக்கத்தில் வேறு இருக்குது, அதனால என்ன பண்ணுவோம், 5 seconds அப்படியே எடுத்து கொடுத்தோம். தேர்ட் திங் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, டு இம்ப்ரூவ் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. பை ரெடியூசிங் டிலேஸ் பிட்வீன் சிபியூ அண்ட் ரேம், ஓவரால் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ஸ். அதாவது சிபியூக்கும் ரேமுக்கும் நடுவில் நிறைய டிலேஸ் நடக்கிறத தவிர்த்து நம்மளோட கம்ப்யூட்டரோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். டு ஸ்டோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு டேட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையோ எல்லாத்தையுமே வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். Frequently accessed instructions and data are kept in a cache memory for quick reuse. For example, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதே வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆப்பை புதுசாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோன்னா நம்மளோட கேட்சே மெமரி தான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ரீசன் பார்த்தோன்னா, டு பிரிட்ஜ் த ஸ்பீட் கேப். அந்த ஸ்பீட் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. தெர் இஸ் அ லார்ஜ் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி. கேட்சே மெமரி ஆக்ட்ஸ் as a bridge between them. ஆஸ் யூஷுவலாக அதே சொல்கிறது தான், சிபியூக்கும் மெயின் மெமரிக்கும் ஒரு இதை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது ஸ்பீட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதே வந்து கேட்சே மெமரி அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.